சமூக அடிப்படையிலான சுகாதாரம் மற்றும் முதலுதவி குறித்த பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது சமூக அடிப்படையிலான சுகாதாரம் மற்றும் முதலுதவி, பேரிடரின் போது சமூகத்தின் தேவைகளை மதிப்பிடுவதன் முக்கியத்துவம், ஒரு தன்னார்வலரின் பங்கு மற்றும் பொறுப்புகள், பயனுள்ள தகவல் தொடர்பு கொள்கையை வரையறுத்தல் போன்றவையாகும். உங்களால் பார்க்க முடியும், ஒரு வலுவான பூகம்பம் நகரத்தை தாக்குகிறது. இதனால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிப்பது என்பது பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களை தேடுவது போன்றே முக்கியமானது ஆகும். சமூக அடிப்படையிலான சுகாதாரம் மற்றும் முதலுதவி பயிற்சியின் பங்கு அவசரகால நெருக்கடிகளுக்கு நன்கு பயிற்சி பெற்ற தன்னார்வலர்களை வழங்குவது ஆகும். சமூக அடிப்படையிலான சுகாதாரம் மற்றும் முதலுதவி பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். சமூக அடிப்படையிலான சுகாதாரம் மற்றும் முதலுதவி என்பது தன்னார்வலர்கள் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஒரு மருத்துவ முகாமை அமைத்தனர். வழக்கமாக சமூக அடிப்படையிலான சுகாதாரம் மற்றும் முதலுதவியின் பங்கு உறுப்பினர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை தவறாமல் கவனித்துக் கொள்வதன் மூலம் ஒரு சமூகத்தை வலுப்படுத்துவதாகும். நன்கு பயிற்சியளிக்கப்பட்ட தன்னார்வலர்கள் அவசர நிலையில் மீட்பு பணிக்காக உதவுகிறார்கள். இந்த முறை மிகவும் எளிமையானது, அதாவது வகுப்பறையில் கற்றுக்கொண்டு சமூகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். சுகாதாரம் மற்றும் முதலுதவி தொடர்பான நடவடிக்கைகள் பற்றி சமூகங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு தன்னார்வலர் இந்த செயல்பாட்டின் முக்கிய பங்கு வகிக்கிறார். சமூகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் நடத்தையை ஊக்குவிப்பதன் மூலம் ஒரு நபர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக செயல்படுகிறார். பரிந்துரைக்கப்பட்ட படிப்புகளில் தேவையான பயிற்சியை முடித்த பிறகு சமூகத்தில் பல்வேறு முதலுதவி, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்கு தீவிரமாக பணியாற்றுவதன் மூலம் ஒரு தன்னார்வலர் எவ்வாறு கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்தலாம் என்பதை பற்றி அறிந்து கொள்கிறார். பேரழிவின் போது ஒரு சமூகத்தின் தேவைகளை தீர்மானிப்பதன் முக்கியத்துவத்தை விளக்குமாறு எனது தன்னார்வ நண்பர்களில் ஒருவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், இந்த நெருக்கடியின் போது தன்னார்வலரின் உதவியின் அவசியத்தை சுருக்கமாக விளக்க முடியுமா? நிச்சயமாக. ஒரு தன்னார்வலர் சமூக ஆரோக்கியம், முதலுதவி மற்றும் பாதுகாப்பு மதிப்பீட்டு திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தின் மதிப்பீடு சமூகத்தின் முன்னுரிமைகளை தீர்மானிக்கும் வழிமுறையை அவர்களுக்கு வழங்குகிறது. அதன் பிறகு எந்த ஒரு பேரழிவின் விளைவுகளையும் குறைக்க தேவையான முதலுதவி மற்றும் மருத்துவ அறிவை வளர்க்க தன்னார்வலர்கள் சமூக உறுப்பினர்களுக்கு உதவுவார்கள். கூடுதலாக, இந்த அவசரகால சூழ்நிலைகளில் தன்னார்வ தொண்டர்கள் திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதலில் முக்கியமான அரசு சாரா நிறுவனங்களுடன் ஈடுபட வேண்டும். இந்த பயனுள்ள தகவலை வழங்கியதற்காக உங்களை பாராட்டுகிறேன். அரசு சாரா நிறுவனங்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கமும் அரசு சாரா நிறுவனங்கள் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை தன்னார்வ பொது சமூக அமைப்புகளாக அங்கீகரிக்கிறது. தேசிய செஞ்சிலுவை சங்கம் உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளன. தேசிய சங்கம் என்பது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிறை இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். தேசிய சங்கம் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பொது அதிகாரிகளை ஆதரிக்கிறது. கூன்ஸ், ஸ்மைல் ஃபவுண்டேஷன், CRY, நன்னி காலி மற்றும் கேர் போன்ற பல NGO-க்கள் இந்தியாவில் உள்ளன. பேரிடர் மேலாண்மையில் இந்த அரசு சாரா நிறுவனங்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. தற்காலிக தங்குமிடங்களை ஏற்பாடு செய்தல், சுகாதார முகாம்களை ஏற்பாடு செய்தல், உணவு மற்றும் தண்ணீர் வழங்குதல் ஆகிய பணிகளை செய்கின்றன. தேசிய சங்கம் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு உள்ளூர் கிளைகளால் ஆனது. உள்ளூர் கிளை உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்களால் உருவாக்கப்பட்டது. தேசிய சங்கங்களுக்கு சில கடமைகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளன. அவற்றை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். ஒரு தேசிய சங்கத்தின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளில் போர்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள்
போன்ற அழிவுகளின் போது மனிதாபிமான உதவிகளை வழங்குவது அடங்கும். தன்னார்வலர்கள் பெரும்பாலும் இது போன்ற சூழ்நிலையில் உதவி புரிவதில் முதன்மையானவர்களாகவும் மற்றும் சமூகங்களில் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார்கள். சமூகம் சார்ந்த தன்னார்வலர்களும் வளர்ச்சி பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இதில் பேரிடர் தயார்நிலை திட்டங்கள், சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள், இரத்த தான பிரச்சாரங்கள் மற்றும் மனிதாபிமான விழுமியங்களை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும். NCC போன்ற இளைஞர் சங்கங்களும் நேரு யுவ கேந்திரா போன்ற பிற சமூக தன்னார்வலர்களும் கூட அவசர காலங்களில் அணிதிரட்டப்படுகிறார்கள். முக்கிய அவசர நிலைகளின் போது பேரிடர்களை நிர்வகிப்பதில் சமூக அணிதிரட்டலின் பங்கை புரிந்து கொள்வோம். பேரழிவுகள் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட அல்லது இயற்கையான நிகழ்வுகள் ஆகும். பேரழிவுகளின் விளைவு அவற்றை சமாளிக்கும் சமூகத்தின் திறனை விட அதிகமாகும். ஒவ்வொரு பேரழிவும் சமூகத்திலும் தனிநபர்களின் ஆரோக்கியத்திலும் வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. பல்வேறு வகையான பேரழிவுகளால் சமூகங்கள் வெவ்வேறு பாதிப்புகளை அடைகின்றன. தன்னார்வலர்கள் தங்கள் சார்ந்த சமூகங்களின் பேரழிவுகளின் பாதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னார்வ தொண்டர்கள் பயனுள்ள முதலுதவி அளிக்க வேண்டும். தன்னார்வலர்கள் தங்கள் சமூகத்தின் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு உளவியல் சமூக ஆதரவை வழங்க வேண்டும். மேலும் பேரழிவுகள் குறித்து மக்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். அவர்கள் முறையான சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும். சுத்தமான நீர் மற்றும் நல்ல சுகாதாரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும். கொசு வலைகளை பயன்படுத்த வேண்டும் மற்றும் பேரழிவுகளின் விளைவுகளை சமாளிக்க தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போது பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதில் தீவிரமாக பங்கேற்கும் தன்னார்வலர்களின் முக்கிய நடவடிக்கைகளை பார்ப்போம். ஒரு பேரழிவிற்கு முன் தன்னார்வலர்களின் முக்கிய நடவடிக்கைகள். முதலுதவி மற்றும் பேரிடர் எதிர்விளைவுகளுக்கு பயிற்சியுடன் தயாராக இருங்கள். பேரழிவின் போது முக்கியமான மனித மற்றும் பௌதீக வளங்கள் எங்குள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனித வளம் போன்ற முக்கியமான வளங்களை ஒழுங்கமைக்கும் உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீர் மற்றும் உணவு வளங்கள், தகவல் தொடர்பு வளங்கள் மற்றும் முதலுதவி, சுகாதார வசதிகள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பேரழிவின் போது தன்னார்வலர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியவை: பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணர்ச்சிகரமான உளவியல் ஆதரவை வழங்கவும் மற்றும் சுகாதார அதிகாரிகளுக்கு உதவும். மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்னார்வ தொண்டர்கள் அல்லது சுகாதார வல்லுநர்களின் அறிவுரைப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை முதலுதவி அளிக்கவும். காயமடைந்தவர்களை அருகில் உள்ள சுகாதார நிலையங்களுக்கு செல்ல போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்ய உதவுங்கள். அதிகமான உயிரிழப்பு சம்பவங்களின் போது மருத்துவ குழுக்களை ஆதரிக்க வேண்டும். இறந்தவர்களை அடக்கம் செய்ய உதவுங்கள். தற்காலிக தங்குமிடங்களில் உள்ள மக்களுக்கு உதவுங்கள். பாதுகாப்பை உறுதிப்படுத்த மற்ற தன்னார்வலர்கள், உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் சமூக உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கவும். மற்ற தன்னார்வலர்களை ஊக்குவித்து ஆதரவளிக்கவும். ஒரு பேரழிவிற்கு பிறகும் தன்னார்வலர்கள் பல முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும். அவை அடிப்படை சுகாதார பராமரிப்பு மற்றும் முதலுதவிக்கு தொடர்ந்து உதவுதல், தொடர்ந்து உணர்ச்சிகரமான மற்றும் உளவியல் ஆதரவை வழங்குதல், குடும்ப குழுக்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களுக்கு காய்ச்சல், நிமோனியா, கடுமையான சுவாச தொற்று, வயிற்றுப்போக்கு, நீரிழப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பிற சமூக சுகாதார பிரச்சனைகள் போன்றவற்றின் நோய் தடுப்பு மற்றும் சுகாதார கல்வி ஆலோசனைகளை விளம்பரப்படுத்த உதவ வேண்டும். பொது சுகாதார அவசர நிலைகள் மற்றும் தொற்று நோய்களுக்கான தன்னார்வலர்களின் பதில்கள் பற்றி அறிந்து கொள்வோம். பொதுவாக தொற்று நோய்களை ஏற்படுத்தும் 6 வகை நோய்கள் உள்ளன. அவை காலரா, சால்மோனெல்லா, ஈகோலை மற்றும் கிரிப்டோஸ்போரிடியம் என்ற வயிற்றுப்போக்கு நோய்கள், காசநோய் போன்ற சுவாச தொற்றுகள், போலியோ, மஞ்சள் காய்ச்சல், தட்டம்மை, ரோட்டா வைரஸ் மற்றும் மூளை காய்ச்சல் போன்ற தடுப்பூசிகளால் தடுக்கக்கூடிய நோய்கள், மலேரியா, டெங்கு போன்ற நோய் கிருமிகளால் பரவும் நோய்கள், எபோலா மற்றும் மார்பர்க் போன்ற மிகவும் தொற்று மற்றும் அபாயகரமான நோய்கள், தொற்றுநோய் காய்ச்சல், பறவை காய்ச்சல், SARS COVID-19 போன்ற புதிய நோய்கள் ஆகியவை இதில் அடங்கும். எனவே எந்த ஒரு தொற்று நோய்களுக்கும் தன்னார்வ நடவடிக்கைகள் முக்கியமானவை. ஒரு தன்னார்வலர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியவை: நோய் தடுப்பு பற்றி சமூக உறுப்பினர்களுக்கு கல்வி கற்பித்தல், நோய்களின் அறிகுறிகளையும் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றி
சமூக உறுப்பினர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்ட சமூக உறுப்பினர்களை சுகாதார நிலையத்திற்கு அனுப்பவும். தொற்று நோய்களை நிர்வகிக்க சுகாதார அதிகாரிகளுக்கு உதவுங்கள். தொற்று நோய்களை எவ்வாறு மதிப்பிடுவது மற்றும் கணக்கெடுப்பது என்பதை பற்றி அறிய தொற்றுநோய் கட்டுப்பாட்டு பற்றிய பயிற்சி பெறுங்கள். தொற்று நோய்களை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் என்பதையும் அவர்கள் என்ன தயாரிப்பு திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்பதையும் அறிய சமூக தலைவர்களை சந்திக்கவும். சுகாதார நிலைய உறுப்பினர்களுடன் வெகுஜன தடுப்பூசி பிரச்சாரங்கள் பற்றி பேசுங்கள். தன்னார்வலர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். இந்த பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற பயனுள்ள சமூக தொடர்பு தேவை. தன்னார்வலர்கள் கூட்டங்கள், சமூக மதிப்பீடு மற்றும் பின்தொடர்தல் நடவடிக்கைகள் உட்பட பல வழிகளில் சமூக உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டு ஒத்துழைக்க வேண்டும். தகவல் தொடர்புகளை திறம்பட பராமரிக்க சில கொள்கைகள் உள்ளன. அவை தொடர்பு கொள்ளும் போது வட்டார மொழியை பயன்படுத்துதல், உணர்வு பூர்வமாக இணைக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் முதிர்ந்த, பயிற்றுவிக்கப்பட்ட மற்றும் தெரிந்த நபராக இருங்கள். அவசர காலத்தில் தன்னார்வலர்களுக்கு முதலுதவி மற்றும் சமூக ஆரோக்கியம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இதுவரை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். அடுத்து காயங்களை தடுக்க அடிப்படை முதலுதவி செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். முதலுதவி நடவடிக்கைகளுக்கு 4 படிகள் உள்ளன. அவை மதிப்பிடுதல், திட்டமிடுதல், செயல்படுத்துதல் மற்றும் இறுதி மதிப்பீடு செய்தல். இதை பற்றி மேலும் அறிய ஒவ்வொரு குறிப்புக்கும் சுட்டியை இழுக்கவும். முதலில் ஒரு தன்னார்வ தொண்டர் கண்டிப்பாக நிலைமையை மதிப்பீடு செய்து ஆபத்துகளை சரிபார்க்கவும். நபரிடம் விரைந்து செல்வதற்கு முன் பாதுகாப்பை சரிபார்க்கவும். உங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மற்றும் பிற நபர்கள் அல்லது பார்வையாளர்களுக்கும் நிலைமை பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும். நபரின் நிலையை கண்காணிக்கவும். காயங்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் மன அதிர்ச்சி அல்லது உளவியல் அதிர்ச்சிக்கான அறிகுறிகளை மதிப்பிடுங்கள். திட்டமிடுதலில் ஒரு தன்னார்வலரை உதவிக்கு அழைக்க வேண்டும். மருத்துவம் அல்லது தொழில்முறை உதவிக்கு யாரையாவது அழைக்கும்படி கேட்க வேண்டும். ஒரு தன்னார்வ தொண்டராக முதலுதவி தலையீடுகளை நீங்கள் திட்டமிட வேண்டும். ஆரம்பம் அல்லது முதன்மை மதிப்பீட்டின் அடிப்படையில் தொழில்முறை உதவி வரும் வரை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்றும் உங்களுக்கு என்ன திறன்கள் உள்ளன என்பதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எவ்வளவு உதவி செய்ய முடியும் என்பதை தீர்மானிக்கவும். ஒரு தன்னார்வலராக உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தன்னார்வலர் பின்வரும் முறையில் முதலுதவி அளிக்க வேண்டும். ஆரம்ப மதிப்பீட்டின் அடிப்படையில் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலைகள் மற்றும் குறிப்பிட்ட காயங்களுக்கு முதலுதவி அளித்தல். அவசர சேவைகள் மிக விரைவில் வந்தால் காயங்களை பிளவுபடுத்த வேண்டாம். பாதுகாப்பை பேணுதல் மற்றும் உதவிக்காக காத்திருத்தல். நபர் மற்றும் குடும்பத்தினருடன் பேசி உளவியல் ரீதியான முதலுதவி அளித்தல். என்ன நடக்கிறது மற்றும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கவும். ஒரு தன்னார்வலர் முதலுதவி நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். மருத்துவம் அல்லது தொழில்முறை உதவி விரைவில் வரும் என்பதை சரிபார்க்கவும். சூழ்நிலை பாதுகாப்பாக உள்ளதா என சரிபார்த்து, இல்லையெனில் உதவியின் மூலம் நபரை முடிந்தவரை கவனமாக பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்தவும். ஆரம்ப மதிப்பீட்டில் செயல்களை மீண்டும் சரிபார்த்தல். கட்டுகள் சரியாக உள்ளதா மற்றும் இரத்தப்போக்கு நின்றுவிட்டதா என்று சரிபார்த்து, இல்லையென்றால் ஏற்கனவே உள்ள துணியை அகற்றாமல் கூடுதல் துணியை சேர்த்து அழுத்தம் கொடுக்கவும். நபர் சுயநினைவின்றி உள்ளாரா என்பதை சரிபார்த்து அடிப்படை வாழ்க்கை ஆதரவுக்கான நடவடிக்கைகளை பின்பற்றவும். எந்த மருத்துவமனை அல்லது சுகாதார மையம் கவனிப்பை வழங்கும் என்பதை கண்டறியவும். பாதிக்கப்பட்டவரின் நிலை குறித்து குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். தன்னார்வலர்கள் பல வழிகளில் உதவலாம். சம்பவ இடத்தில் இருக்கும் ஆபத்தை அகற்றுவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தன்னார்வலர்கள் மீட்பு குழுவினருக்கு உதவலாம். காயமடைந்த பாதிக்கப்பட்டவர்களை கைமுறையாக அல்லது ஸ்ட்ரெச்சரில் சுமந்து செல்வதில் தன்னார்வலர்கள் மீட்பவர்களுக்கு உதவலாம். காயம்பட்டவர்களுக்கு கட்டுகள் இடுவதிலும் காயத்தை நிலைப்படுத்துவதிலும் மருத்துவ முதல் உதவி அளிப்பவர்களுக்கு அவர்கள் உதவலாம். சில நோயாளிகளின் நிலைமைகள் நுட்பமான உதவிகளை கோருகின்றன என்பதை தன்னார்வலர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனால் காயம் மேலும் மோசமாகாது.
இது போன்ற சூழ்நிலைகளில் மருத்துவர் அல்லது மருத்துவ உதவிக்காக காத்திருங்கள். தன்னார்வலர்கள் மருத்துவ ஊழியர்களுக்கு அடிப்படை வாழ்க்கை ஆதரவு அமைப்பை பராமரிக்க உதவலாம். இத்துடன் இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம். இந்த தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். சமூக அடிப்படையிலான சுகாதாரம் மற்றும் முதலுதவி என்பது அவசர காலங்களில் தகுதியான தன்னார்வலர்களை கிடைக்கச் செய்யும் ஒரு திட்டமாகும். சமூக அடிப்படையிலான சுகாதாரம் மற்றும் முதலுதவி ஒரு சமூகத்தை அதன் குடியிருப்பாளர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை வழக்கமாக கவனித்துக் கொள்வதை ஊக்குவிப்பதன் மூலம் பலப்படுத்துவதாகும். ஒரு தன்னார்வலர் தனது சமூகத்தை மதிப்பிடும் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் சுகாதார முதலுதவி பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மதிப்பிட வேண்டும். தேசிய சங்கங்கள் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தாலும் தன்னார்வ பொது சமூக நிறுவனங்களாக அங்கீகரிக்கப்படுகின்றன. தேசிய செஞ்சிலுவை சங்கம் அல்லது செஞ்சிலுவை சங்கங்கள் உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளன. தொண்டர்கள் தங்கள் சமூகத்தின் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு உளவியல் ரீதியான சமூக ஆதரவை வழங்க வேண்டும். ஒரு தன்னார்வலர் நோய் தடுப்பு பற்றி சமூக உறுப்பினர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் மற்றும் நோய்களின் அறிகுறிகளையும் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றி சமூக உறுப்பினர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பயனுள்ள தகவல் தொடர்புக்கான கொள்கைகளில் வட்டார மொழியை உபயோகித்தல், உணர்வுபூர்வமாக இணைக்க முயற்சித்தல் மற்றும் முதிர்ச்சி அடைந்த, நன்கு படித்த, நன்கு அறியப்பட்டவராக நடந்து கொள்ளுதல் ஆகியவை அடங்கும். அடிப்படை முதலுதவி நடைமுறைகள் மதிப்பீடு, திட்டமிடல், செயல்படுத்துதல் மற்றும் இறுதி மதிப்பீடு என 4 படிகளை கொண்டுள்ளன. உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது. கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ஒவ்வொரு கேள்வியும் சம மதிப்பெண் கொண்டவை. இந்த தொகுதியை வெற்றிகரமாக முடிக்க நீங்கள் குறைந்தது 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். கேள்விகளை கவனமாக படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுங்கள். வாழ்த்துக்கள்! இந்த பயிற்சி தொகுதியை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து உள்ளீர்கள்.